கல்யாண மண்டபத்துல கணவனோட இருக்கிற மாதிரி காட்டியிருக்கோம். அப்புறம் மகா கணபதிக்காக மகா மண்டபம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் பிள்ளையாரா வச்சிருக்கோம். அந்த பிள்ளையாருக்கு 32 சொரூபங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 32 பிள்ளையாரையும் கஸ்டமைஸ் பண்ணி மத்திய பிரதேஷ்ல ஒருத்தர் பண்ணி குடுத்தாரு. அந்த ஆர்டிசன் அங்க தான் அவர அப்ரோச் பண்ணி எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கேட்டு, அவர் வந்து 32 சொரூபங்கள் பண்ணி குடுத்தாரு. அத வந்து நாங்க பிள்ளையார் தீம்ல வச்சிருக்கோம். அடுத்தது முருகருக்காக ஒரு தீம் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது, திருச்செந்தூர்ல இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. திருப்பரங்குன்றத்திலயும் நடந்திருக்கு. அதனால முருகருக்கு கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு தீம் வைக்கணும்னு சொல்லிட்டு, நாங்க சண்முகர்ன்னு 6 முகத்தோட கோயிலெல்லாம் எப்படி சந்தன காப்பு பண்ணுவாங்களோ, அந்த மாரி சந்தன காப்பு அதுவும் 4 அடி உயரத்துக்கு முருகர் இருப்பாரு. வள்ளி தேவசேனாவே 4 அடி உயரத்துக்கு வருவாங்க. அப்படி அந்த தீம் பண்ணோம். கணவன், மனைவி அப்படி அதாவது முருகர் வந்து 2 மனைவியோட இருக்கிறதுனால வசந்த மண்டபம். அவர் வந்து ரொம்ப ஹேப்பியா அப்படி இருக்காரு அப்படிங்கிறதுனால வசந்த மண்டபம்னு அந்த தீமு. சிவன் இருக்கிறது கல்யாண கோலத்துலங்கிறதுனால கல்யாண மண்டபம். பிள்ளையார்லாம் இருக்கிறது மகா மண்டபம்னு வச்சிருக்கோம். ஏன்னா மகா கணபதி இருக்கிறதுனால மகா மண்டபம். ஐயப்பனுக்கு வர்ற தீம ஐயப்பனை நம்ம வந்து மகர ஜோதி நாயகன்னு சொல்லுவோம். அதனால அது அந்த இடத்துக்கு ஜோதி மண்டபம்னு பேர் வச்சிருக்கோம். அப்புறம் சமயபுரம் மாரியம்மன் வந்து அவங்க அண்ணன்ட்டேருந்து சீர் வாங்கிக்கிற இடத்துக்கு பேரு அம்மா மண்டபம்.